Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். ஸோ டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். காலையில் 4 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இன்னைக்கு என்னோட ரொட்டீன் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜும்மா நாள், அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஸோ 4 மணிக்கு எப்போவுமே எந்திரிச்சிருவேன். ஸோ 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு 4:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா தஹஜத் தொழுகுவேன். ஸோ தஹஜத் தொழுதுட்டு ஃபஜ்ர் வாங்க சொல்கிற வரைக்கும் குரான் ஓதுறதோ இல்லைனா திக்ரோ இந்த மாதிரி அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணி எந்திரிச்சிட்டு நேராக ப்ரஷ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ காலையில் எந்திரிக்கும் போதே நான் ப்ரஷ் பண்ணிடுவேன் எப்படியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணால் கொஞ்சம் நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒழு எடுத்துட்டு அப்படியே தஹஜத் தொழுவதுக்கு வேண்டி போயிட்டேன். தஹஜத் தொழுதுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு ஃபஜ்ரும் தொழுதுட்டேன். ஸோ ஃபஜ்ர் தொழுதுக்கப்புறம் நான் சில திக்ர் ஓதுவேன். ஸோ அதை இந்த வீடியோவில் மேலே டைப் பண்ணி போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள். அப்புறம் ஃபஜ்ர் தொழுதுட்டு நான் எப்படியும் காலையில் யாசின் சூரா ஓதிடுவேன். யாசின் சூரா ஓதுறதுனால நிறைய நன்மைகளும் இருக்குது. குரானோட இதயம் அப்படின்னே சொல்லலாம் இதை. ஸோ அந்தளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஓதுறதுனால. ஸோ ஃபஜ்ர் தொழுதுட்டு எப்படியும் இதை ஓதுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஒரு 7:30 எந்திரிச்சிட்டு டீ போட்டுட்டு இஃப்ராஸ்க்கு ஆற வச்சாச்சு. ஆற வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா வாப்பாவுக்கு பிளாக் டீயும் போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிறு தான் உமா வச்சுருந்தாங்க. இன்றைக்கி லஞ்சு ஃபிஷ் கறி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபிஷ் கறியும் சப்பாத்தியும் தான் லஞ்சுக்கு கொடுத்து விட்றோம் இஃப்ராஸ்க்கு. அதே தான் மதியானம் நாங்களும் சாப்பிட்றோம். ஏன்னா கடையிலேருந்து யாரும் சாப்பிட வர மாட்டாங்க, நைட்டு தான் வருவாங்க. ஸோ நைட்டே ரைஸ் வச்சுக்கலாம், சப்பாத்தியே மதியானம் சாப்பிட்டுக்கலான்னு அவனுக்கு சப்பாத்தி தானே மதியானம் ஃபிஷ் கறியும் சப்பாத்தியும் வச்சு கொடுக்குறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த பச்சை பயிறு தான் பண்ணியிருந்தோம். ஸோ பச்சை பயிறு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அவனுக்கு யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பெட் மேலே எடுத்து வச்சுட்டு அவனை குளிக்க வைக்க கூட்டு போனேன். ஸோ காலையில் எப்படியும் குளிக்க வச்சிடுறோம். அப்போ தான் அவன் தூக்கத்துலேருந்து கொஞ்சம் எந்திரிச்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா அப்படியே தூக்கத்துலேயே உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். ஸோ காலையில் எப்படியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் குளிக்க வச்சிருவேன். அவனை குளிக்க வச்சதுக்கப்புறம் லஞ்ச் பேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியை வச்சுட்டு அந்த குட்டி பாக்ஸில் ஃபிஷ் கறியை ஊற்றி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃபிஷ்ஷை முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குட்டி பவுலில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஓரியோ பிஸ்கெட் தான் கேட்டிருந்தான். ஸோ ஓரியோ பிஸ்கெட்டும் வச்சு லஞ்ச் பேக்கை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவனை போய் ரெடி பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தான். வாப்பா கொஞ்சம் ரெடி ஆகலை, ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நைட்டே இஸ்ராட கிளாத்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தான். ஃபேன் போடலை, பட் உள்ளே தான் இருந்துச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் இங்கே வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல தான் வெயில் அடிக்கணும், ஆல்ரெடி வீடியோவில் சொன்னான் இல்லையா. ஸோ வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 ஸ்டாண்டையும் வெளியே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கடைக்கு போனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இவனை அனுப்பிட்ட எல்லாம் என் ஹஸ்பண்ட் வாப்பா எல்லாம் கடைக்கு போனதுக்கப்புறம் தான் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அங்கே இங்கே துணி இனிலாம் கிடக்கும். ஸோ எல்லாத்தையும் மடித்து பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னோடய பெட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு இஸ்ராவை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவளை விளையாட்டு கட்டிட்டு ரூமில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கபோர்ட் மேலே டாய்ஸை தொடச்சி வச்சுக்கும்போது கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதையும் டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இந்த டாய்ஸை அரேஞ்ச் பண்ணேன். ஸோ கபோர்ட் மேலே சும்மா இருக்கும், அதுக்கு வேண்டி இதை சும்மா அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். கம்ப்யூட்டர் சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் டேபிள்லாம் கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டு டேபிள் கீழே எப்போ ட்ராயர் மாதிரி இருக்கும், அப்போ அதில் என்னோடய குரானையும் நோட்டையும் அங்கே தான் வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டு மிச்சம் அப்படி இப்படி கடந்துச்சு. ஸோ அதையும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் கழுவியாச்சு. அதே மாதிரி ஹாலில் டாய்ஸ்லாம் கடந்துச்சு, அதை எல்லாத்தையும் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு ஹாலையும் க்ளீன் பண்ணிட்டேன்.
அப்புறம் என்னோடய நைட்டிலாம் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு ஆல்ரெடி ஸ்டாண்டில் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் மிஷினில் வந்து நெக்ஸ்ட்டு துணியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் தான் துணி போட்டேன். மிஷினில் துணி போட்டுட்டு பார்த்திங்கன்னா சரி வீட்டை வந்து கூட்டி தொடச்சிடலாம், அவளை உமாக்கிட்ட கொடுத்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் சடன்னு நான் பண்ணேன். ஸோ தொழுவ வேறு போகணும் இல்லையா. வேலையை முடிச்சுட்டா சீக்கிரமாக தொழுவலாமேன்னு உமாட்ட கொடுத்துட்டு டக்குன்னு கூட்டி தொடச்சிட்டேன். இஃப்ராஸ்க்கு கட் பண்ணி வச்சு அந்த பிச்சு போட்ட அந்த ரொட்டி இருந்துச்சு மிச்சம். ஸோ அதை வந்து மீன் கறியை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீயும் குடிச்சிட்டேன். மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரியான வெயில் தான் அடிச்சுட்டு இருந்துச்சு. நான் அதனால தான் கிளாத்லாம் சடன்னு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா வெயில் அடிக்கும் போதே வந்து மழை வந்து தூத்திட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி குளிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு குளிக்க தான் போகிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரயான். இது வந்து செட்டு ஃபேண்டு ஷால் குர்த்தி செட்டாக வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு டர்மரிக்கும் கார்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி என்னோடய விலாகில் வந்து ரோஸ் பெட்டல் போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறேன் மறுபடியும். சரி இது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது. உமா வந்து அவள் அழுவ போகிறா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்திங்கன்னா இந்த சன்சில்கோட பிளாக் ஷைன் ஷாம்பு தான். இதோட ஸ்மெல் எனக்கு பிடிச்சதுனால தான் நான் வந்து ரீசெண்டாக தான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மோடிகேரோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோப்பும் பார்த்திங்கன்னா மோடிகேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக இது ரெண்டோட ஸ்மெல் பிடிச்சதுனால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் குளித்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோடிகேரோட சலூன் ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எண்ணெய் பீஸுக்கே இருக்காது, ஒரு சீரம் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வந்து ஷைனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இஸ்ராக்கு வந்து செர்லாக்கு வந்து கிண்டி கொடுத்துட்டு நான் வந்து லொஹர் தொழுவத்துக்கு வேண்டி போயிட்டேன். லொஹர் தொழுதுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எப்படியுமே காஃப் சூறா ஓதுவோம் இல்லையா. ஸோ காஃப் சூறா ஓதிட்டு மில்க் சூறாவும் ஓதுனேன். நான் எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு 3 சூறா எப்படியும் ஓதிடுவேன். ஸோ அதில் வந்து யாசின் சூறா ஒன்று, அப்புறம் இந்த முல்க் சூறா ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்-ரஹ்மான் சூறா, இந்த 3 சூறாவையும் நான் எப்படியும் ஓதிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டான். வந்தோடனே லஞ்ச் பேக்கை வந்து கிச்சனில் வச்சுருந்தான். சரி அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம், வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லஞ்ச் பேக்கில் இருக்க அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. கூடவே அதுக்கு ஒரு டவல் வந்து கொடுத்து விடுவோம் இல்லையா, ஹேண்ட் டவல் மாதிரி. ஸோ அது எப்போவும் டெய்லி வந்தோடனே வாஷ் பண்ணி வச்சிடுவேன், நெக்ஸ்ட் டே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டீ வந்து போட்டாச்சு. டீ போட்டுட்டு இஃப்ராஸ்க்கு கொடுத்துட்டேன். இஃப்ராஸ்க்கு கொடுத்துட்டு நான் வந்து அசர் தொழுவத்துக்கு வேண்டி போயிட்டேன். அசர் தொழுதுட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அர்-ரஹ்மான் சூறா. ஸோ இந்த சூறா ஓதுனேன். நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இந்த 3 சூறாவை எப்படியும் ஓதிடுவேன். ஃபஜரில் யாசின் சூறா கண்டிப்பாக ஓதிடுவேன். இந்த சூறா அர்-ரஹ்மான் சூறாவும் மில்க் சூறாவும் எந்த தொழுவைக்கு பின்னாடி டைம் கிடைக்குதோ எது ஓதணும்னு தோணுதோ டக்குன்னு ஓதிடுவேன். ஆனால் இந்த 3 சூறாவையும் ஒரு நாளில் எப்படியும் ஓதி முடிச்சிடுவேன். டைம் கிடச்சிச்சின்னா நார்மலாக நம்ம குரான் ஓதுவோம் இல்லையா, ஸோ அந்த குரானும் ஓதுவேன். இந்த 3 சூறா ஓதுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு ஒரு மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, டிப்ரெஷன் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கும் சரி, ஒரு நோய் வந்து போவதுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த 3 சூறா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 சூறாவை பற்றின பெனிஃபிட் வந்து நான் யூடியூப்பில் பார்த்ததுனால நான் இந்த 3 சூறாவும் எப்படியும் ஒரு நாளுக்குள்ளே ஓதிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி டெய்லி வந்து ஓதிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இஸ்ரா வந்து ஃப்ரெஷ்ஷையும் வச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 6 மணி போல் வந்து அவனுக்கு ஹோம்ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஹோம்ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டேன். ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு அவனுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் இன்றைக்கி இருந்தது. ஸோ மலையாளம்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அவன் இப்போ தானே மலையாளம் படிக்கிறான். ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அது மாதிரி அரபிக்கும் பார்த்திங்கன்னா ஓரலும் இருக்குது, ரைட்டிங்கும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து அந்த 2 மட்டும் சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவனோட ஹோம்ஒர்க்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து மஹரிப் தொழுவதுக்கு போயிட்டு மஹரிப் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு அப்படி இஷா தொழுதுட்டு தான் எந்திப்பேன்.
இந்த ஃப்ரூட் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் இதோட பேர் வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் யூடியூப்ல அடிச்சு பார்க்கும்போது இந்த ஃப்ரூட்ஸோட நேம் வந்து பர்சிமன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான நேமும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ நைட்டு வந்து ஃபிஷ் கறியும் ரைஸும் தான். ஸோ ஆல்ரெடி காட்டினனால நான் காமிக்கலை, சாப்பிடும்போது எடுக்கலை. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நைட் ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாமாத்தோட ரோஸ் ஃபேஸ் டோனர் யூஸ் பண்ணிட்டு சாஃப்ரான் ஜெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாஃப்ரான் ஜெல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் போட்டுப்பேன், போய் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோடய மச்சி வந்து செஞ்சு தந்தா. அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஐ ஜெல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கால் வலின்னு சொல்லி ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போனாங்க. அங்கே தான் இது வாங்கியிருந்தேன். பட் இது சுத்தமாக ஒர்க்லாம் ஆகலை. ஆனால் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லிப் பாம் பார்த்திங்கன்னா ஹிசா ஹெர்பலோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் ஆகாது.